ஓபிஎஸ்க்கு அடித்த அதிர்ஷ்டம் அதிர்ச்சியில் கதறும் எடப்பாடி. நண்பர்கள், நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு வரக்கூடிய புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறம் வீடியோ பாருங்கள். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்திலே ஆளுமை மிக்க ஒரு தலைவராகத்தான் நமது ஓபிஎஸ் அவர்கள் இருந்து கொண்டிருந்தார். ஆனால் சூழ்ச்சி வலையால் வீழ்த்தப்பட்டார் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஜெயலலிதா அம்மையார் மரணம் அடைகிறாங்க. அதற்கு அடுத்தபடியாக ஓபிஎஸ் அவர்கள் முதலமைச்சர் பதவியிலே அமர்கிறார். அந்த சமயத்தில் டிடிவி தினகரனும் சசிகலா அம்மையாரும் சேர்ந்து தான் நமது ஓபிஎஸ்ஸை அந்த பதவியிலிருந்து கீழே இறக்குறாங்க. அதை காரணம் காட்டி தான் தர்மயுத்தம் என்பது ஆரம்பிக்கிறார் ஓபிஎஸ் அவர்கள். அந்த தர்மயுத்தம் மட்டும் ஆரம்பிக்காமல் இருந்திருந்தால், ஓபிஎஸ் முதலமைச்சராக தொடர்ந்திருந்தால், சசிகலா அம்மையார் இடைக்கால பொதுச்செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அடுத்தபடியாக சசிகலா அம்மையார் அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்படாமல் இதுவரைக்கும் அதிமுகவில் இருந்திருப்பார். இன்றைக்கு அவர்தான் பொதுச்செயலாளராக இருந்திருப்பார். ஆனால் ஓபிஎஸ்ஐ வெளியேற்றத்தின் காரணமாக பார்த்தீங்கன்னா தர்மயுத்தம் என்பது ஆரம்பிக்கப்பட்டு ஓபிஎஸ் அவர்களின் மூலமாக சசிகலாவிற்கும் டிடிவி தினகரனுக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் என்பது கொண்டு வரப்படுகிறது. இதுலேயும் ஒரு குறிப்பாக சொல்ல போனோம் அப்படின்னா சசிகலா அம்மையார் சிறைச்சாலைக்கு செல்றாங்க. அந்த சிறைச்சாலைக்கு செல்வதற்கு முன்பாக வரைக்குமே இடைக்கால பொதுச் செயலராக நமது சசிகலா அம்மையார் தொடர்ந்துகிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சமயத்தில் நமது எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதே போல ஓபிஎஸ் அவர்களும் உள்ளே வந்து ஒன்றிணைய ஆரம்பிக்கிறாங்க. அப்போ எடப்பாடி தான் முதலமைச்சராக இருக்கிறார். அப்போ ஒன்று சேரக்கூடிய சமயத்தில் தான் ஓபிஎஸும் இபிஎஸும் சேர்ந்து தான் சசிகலா அம்மையாரும் டிடிவியும் அதிமுக நீக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தற்போது ஓபிஎஸ் நிலைமை எப்படி இருக்கிறது? ஓபிஎஸ் பின்புலத்திலே ஆதரவுகள் என்பது இல்லாமல் இருந்தாலுமே தற்போது வரைக்கும் அரசியல் செயல்பாடுகளில் மிக தீவிரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். ஆதரவுகள் ரகசியமான ஒரு ஆதரவுகளாகத்தான் ஓபிஎஸ் அவர்களுக்கு இன்றாலும் இருந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில் ஓபிஎஸ் அவர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் என்பது அடித்திருக்கிறது. அந்த அதிர்ஷ்டம் பார்த்தீங்க அப்படின்னா தொண்டர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தையும் கொடுத்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். என்னன்னா ஓபிஎஸ் அவர்களுக்கு எந்த விதமான ஆதரவுகளும் தான் இல்லை அப்படிங்கிற மாதிரி நபர்கள் சொல்லிக்கிட்டு இருந்தாலுமே சசிகலா அம்மையாரும் ஓபிஎஸும் மிக விரைவாகவே சந்திக்க போறாங்களாம். இப்போ ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் சசிகலாவுடன் கூட்டணி வைத்தாக வேண்டும், சசிகலாவும் நாம் பேச்சுவார்த்தை நடத்தி ஓர் அணியில் இணைய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி தான் நமது ஓபிஎஸ் அவர்கள் ஏகப்பட்ட முறை தொடர்பு கொண்டுமே சசிகலா அம்மையார் நிராகரிச்சாங்க. இப்ப அவர்களே தாமாகவே முன் வந்து ஓபிஎஸ் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு சசிகலா அம்மையார் தயாராக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாகி இருக்கிறது. அந்த பேச்சுவார்த்தையின் முடிவில் ஓபிஎஸும் சசிகலாவும் ஒன்றிணைய போறாங்க. ஒன்றிணைந்து அதிமுகவில் அனைவரும் ஒன்றிணையக்கூடிய வேலைகளை பார்க்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் பார்த்தீங்க அப்படின்னா தற்போது வெளிவந்திருக்கிறது அப்படின்னு. இதுலேயும் கூடுதலாக பார்த்தீங்கன்னா வைத்தியலிங்கம் ஆகட்டும், புகழேந்தி ஆகட்டும், ஜேசிடி பிரபாகரன் இந்த மாதிரி நபர்கள் பூராமே ஓபிஎஸ் இருந்து விலகி இருந்தாலும் சசிகலா ஓபிஎஸ் இந்த இரண்டு நபர்களுமே ஒன்றிணையக்கூடிய அந்த வேலையிலே இந்த நபர்கள் பூராமே ஒரே அணியாக இணைய போறாங்க. இது ஓபிஎஸ் அவர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டமாகத்தான் பார்க்கப்படுகிறது. ஏன்னா ஓபிஎஸ் இருந்து பிரிந்து போனவர்கள் மறுபடியும் ஓபிஎஸ் இடம் இணைகிறாங்க. சசிகலா அம்மையார் ஓபிஎஸ்ஸே வேண்டாம் என்று சொன்ன நபர் சசிகலா ஓபிஎஸ் வேண்டும் அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடத்த போறார். அப்படிங்கிறப்ப இது ஓபிஎஸ் அவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டமாகத்தான் பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.